உலகிலேயே முதலில் தோன்றிய கோவில் ராமநாதபுரத்தில் இருக்கும் திரு உத்திர கோசமங்கை. திரு என்றால் அழகு, உத்திரம் என்றால் இரகசியம், கோசம் என்றால் சொல்லுதல், மங்கை அம்பாளை குறிக்கிறது. இறைவன் மங்களநாதர், இறைவி மங்களநாயகி. இறைவனுக்கும் இறைவிக்கும் தனித்தனி சன்னதியும் தனித்தனி விமானமும் ராஜகோபுரமும் உள்ளது. லங்காதிபதி ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் ஆனதும் புத்திரவாக்கியம் கிடைத்ததும் இந்த சிவபெருமானின் அனுகிரகத்தால்தான். ராவணனுக்கு தானே புத்திரனாக அவதரித்தார். தன் அடியார்கள் ஆயிரவர்களிடம் எனது திருமேனியை ராவணன் தீண்டும்போது இங்குள்ள குளத்தில் அக்னி தோன்றும் என்றார். பின்னர் இலங்கையில் எழுந்தருளி மண்டோதரியின் முன்பாக சிறு குழந்தையாக உருவெடுத்து வரமளித்தார். குழந்தையின் அழகை பார்த்து கைகளில் எடுத்து கொஞ்சி மகிழ்ந்தான் ராவணன். அப்பொழுது இறைவன் சொன்னது போலவே திருக்குளத்தில் அக்னி வளர்ந்தது. ஸ்தல விருட்சம் இலந்தை மரம். இங்குள்ள இலந்தை மரம் பல நூற்றாண்டை கடந்தது. தாழம்பூக்கு சிவபெருமானின் சாபம் உண்டு. எந்த சிவதலத்திலும் தாழம்பூ அணிவித்து இறைவனை வணங்குவதில்லை. ஆனால் இந்த ஆலயத்தில் மட்டும் சிவபெருமானுக்கு தாழம்பூ கொண்டு பூஜிக்கப்படுகிறது. நான்முகனுக்கும் திருமாலுக்கும் யார் பெரியவர் என்ற போட்டி. சிவபெருமான் அக்னி பிழம்பாக உயர்ந்து நிற்க ஒருவர் அடியையும் மற்றொருவர் முடியையும் தேடி செல்வது என்றும், யார் முதலில் அடியையோ முடியையோ பார்க்கிறார்களோ அவரே பெரியவர் என்றும் முடிவு செய்யப்பட்டது. பிரம்மா முடியை தேடியும் விஷ்ணு அடியை தேடியும் புறப்பட்டார்கள். அப்போது ஈசனின் முடியில் இருந்து பல நூற்றாண்டு காலமாக தாழம்பூ ஒன்று கீழே வந்து கொண்டிருந்தது. பிரம்மன் தாழம்பூவிடம், நான் முடியை கண்டுவிட்டேன் என்று சிவபெருமானிடம் பொய் சாட்சி சொல் என்று சொல்ல, அதேபோல் தாழம்பூவும் சொல்ல, இறைவன் கண்டுகொள்ள மாட்டாரா என்ன? நீ இனிமேல் பொய் சாட்சி சொன்னதால் என்னுடைய பூஜையில் இடம்பெற மாட்டாய் என்று சாபம் கொடுத்தார். அந்த சாபம் நீக்கிதான் இந்த தலத்தில் தாழம்பூ பூஜையில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த மரகத மேனியனை தரிசனம் செய்து வருவது வாழ்வில் சிறப்பு. முற்பிறவி பாவங்கள், சாப விமோச்சனங்கள், ஜாதகத்தில் உள்ள தோஷங்கள், திருமணத் தடை, குழந்தை பேறு இல்லாமை, கல்வியில் தடை, வெளிநாட்டு பயணத்தில் தாமதம், இப்படி எல்லா சிக்கல்களையும் விடுவிப்பார் இந்த ராமநாதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரம் செல்லும் சாலையில் உள்ள உத்திரகோசமங்கை ஆலயம். ஆதி காலத்தில் நவகிரகங்கள் அறியப்படாத காலத்தில் இருந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் மட்டுமே இங்கு கிரகங்களாக உள்ளது. அம்பாளுக்கும் மாணிக்கவாசகர் அடங்கிய ஆயிரவருக்கும் பிரணவ பொருளை இங்கு இறைவன் உபதேசித்திருக்கிறார். நடராஜரின் திருமேனி மரகதத்தால் ஆனது. மரகத மேனியனை தரிசித்து வாழ்வில் சிறப்பு பெறுவோம்.